கிட்டத்தட்ட ஒரு 4 முனை போட்டி உறுதியான மாதிரி தெரிஞ்சுது. மீண்டும் தமிழிசை அவர்கள் அறிவுரை சொல்றாங்க, நீங்க தனிச்சு நின்னா எப்படி ஜெயிக்க முடியும், அது வந்து நீங்க 15% வாங்கினாலும் அது 0 தான் கணக்கு, அதுவே இங்க 30-40 நம்ம எல்லாம் கூட்டுனா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கூட்டணிக்கு அழைப்பு மாதிரி இருக்காது. ஆமா, நீங்க இந்த புள்ளிகள் எல்லாம் இணைச்சு பார்க்கணும்னு நீங்க சொன்னீங்க இந்த முன்னுரையில. அந்த புள்ளிகள் எல்லாம் இணைச்சிங்கன்னா ஒரு நேர்கோடு வரும். அது என்ன அப்படின்னா, திமுக தான் வீழ்த்தக்கூடியது உங்களுடைய இலக்கு, அரசியல் தேர்தல் இலக்கு அப்படின்னோம்னா அப்ப வீழ்த்துறவங்களாம் ஒரே லைன்ல வந்து நிக்கணும் அப்படின்ற ஒன்றத்தை தான் வந்துட்டு பாஜகவுடைய தலைமையே வலியுறுத்திக்கிட்டு இருக்குது. அது வந்துட்டு பியூஷ் கோயல் வந்து சொல்லும் போது அதே தான். அவர் என்ன சொல்றாரு பியூஷ் கோயல், விஜய் வில் பி எ கேம் ஸ்பாய்லர். அதாவது நம்மளுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக நமக்கு சாதகமாக வரக்கூடிய ஓட்டுகளை பெற்று நம்முடைய வெற்றி வாய்ப்பை அவர் சீர்குலைப்பார். அப்போ விஜய் வந்துட்டு நீங்க திட்டுறதுல அர்த்தம் இல்லை, இழுக்கிறதுல முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமலாலயத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க போனார். இது வந்துட்டு திமுக, அண்ணா திமுக வந்துட்டு கடுமையாக விஜய் விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பொலிட்டிக்கலாக வந்துட்டு அதை சொல்கிறாங்க, வீழ்த்த வேண்டுமா திமுகவை, அப்போ நாங்களும் அதே நோக்கத்தான் நிற்கிறோம், அப்போ வந்துட்டு எங்களோட வந்து நில்லுங்க, அப்போ உங்களுடைய ஓட்டு எங்களோட ஓட்டோட சேர்ந்து கன்சல்டேட் ஆகும்போது நம்ம திமுக வீழ்த்திடலாம். அது ஒரு கணக்கு. ஏன் அவர் தனிச்சே நிக்கட்டும் அப்படின்னு யோசிக்கல? இல்ல, தனிச்சே நிக்கணும்னா இவங்களுக்கு அந்த பலம் இல்லை. இப்போ அண்ணா திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளை வைத்துக்கொண்டு, கூட பாமக அன்புமணியை வைத்துக்கொண்டு திமுக அணியை வீழ்த்த முடியாது என்று இன்றளவும் பாஜக, அண்ணா திமுக நினைக்கின்றன. அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான ஒரு அழைப்பு, ரொம்ப அழுத்தமான ஒரு அழைப்பு. இவ்வளவுக்கும் பிறகும் கூட ஒரு அழைப்பு அவங்க கொடுக்குறாங்கன்னா அதுதான் முக்கியமான காரணம். அதே நேரத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் ஒரு இடத்துல வந்துட்டு இந்த இடத்துக்கு வருவாரு, ஏன்னா திமுக வந்துட்டு ஒழிக்கணும் அப்படின்றதுல தான் அவர் தீவிரமா இருக்கிறாரு. களத்திலே இல்லாத, தொடர்பு இல்லாத ஏதோ சொல்லி பாஜக வந்துட்டு அவர் வந்துட்டு திட்டத்தை தவிர்த்துட்டு, விமர்சிக்கிறத தவிர்த்துட்டு அவரே ஒரு ஒற்றை இலக்கு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்துட்டு அவர், அமித்ஷா சொல்றது என்ன, எதிர்க்கக்கூடியவரெல்லாம் ஒன்னா சேரணும். திமுக எதிர்க்கிறீங்களா, அப்போ ஒன்னா சேர்ந்து நிற்போம். கொள்கை எதிரி அப்படின்லாம் சொல்லி விலகி தானே போறாங்க. கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னாரு, விக்கிரவாண்டியில சொன்னாரு. இப்பெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் அவர் விமர்சிக்கிறது இல்லை. எந்த இடத்துலையுமே பாஜக அவனுடைய விமர்சனத்தை வந்துட்டு விஜய் பிரதானப்படுத்தி இருந்தார்னா அவருடைய பொசிஷன் இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கும். ஐடியாலஜிக்கலி கொள்கை படி விஜயனுடைய பொசிஷன் ஸ்ட்ராங் ஆயிருக்கும். ஆனா அவரை தவிர்த்துட்டாரு. அதுவும் குறிப்பா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு, நெரிசல் மரணங்களுக்கு பிறகு அவர் வந்து அதை தவிர்த்துட்டாரு. அவர் தவிர்த்துட்டு அவர் பின்னாடி போன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா, திமுகவினுடைய என்டிஏவுக்கு எதிராக தமிழ்நாடு, டெல்லிக்கு எதிராக தமிழ்நாடு அப்படின்ற அந்த முழக்கம் பெருசாகுது. அப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, இந்த ஒரு சங்க் ஆஃப் ஓட்ஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம கொண்டு வந்துருவோம் அப்படின்னு பாக்குறாங்க. விஜய்க்கு என்ன சிக்கல் அப்படின்னோம்னா, கொள்கை எதிரின்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. என்னதான் அவர் எதிர்க்கலன்னா கூட டிக்ளேர் பண்ணிட்டாரு. டிக்ளேர் பண்ணிட்டு அவர் எப்படி திரும்பி போறது? ஆனா இவங்க தமிழிசை அறிவுரை சொல்றாங்களே, அப்படிலாம் கொள்கை கூட்டணி வேற, தேர்தல் கூட்டணி வேற, அரசியல் கூட்டணி வேற. ஆமா ஆமா, எல்லாமே சொல்றாங்க. அண்ணா ராஜாஜி எல்லாம் பாருங்க. ஆமா ஆமா ஆமா, ஏன் இப்படி பகிரங்கமா ஒரு அறிவுரை சொல்ல வேண்டியது என்ன? இல்ல, இவர் அண்ணா பத்தி சொல்றாங்க இல்லையா, அண்ணாவே அதை பண்ணாரு அப்படின்றாங்க தமிழிசை. நல்ல ஒரு முதிர்ச்சியான அரசியல் தான். அண்ணாவே அப்படித்தானே பண்ணாரு. சேர்த்துக்கிட்டாரா இல்லையா சுதந்திர கட்சியை, ராஜாஜியை சேர்த்துக்கிட்டாரா இல்லையா, 8 கட்சி கூட்டணி அப்படின்னாரு, சேர்த்துக்கிட்டாரா இல்லையா? சேர்த்துட்டு கடைசியில் வந்துட்டு ஹனிமூன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தேர்தல் முடிஞ்ச உடனே சொல்லிட்டு பெரியார் கிட்ட போயிட்டு ஆட்சியை சமர்ப்பிக்கிறான்னு சொல்லிவிட்டாரு அவரு. அப்படியே அண்ணன் சொல்லிவிட்டாரு, காரை திருச்சிக்கு விட்டுருவோம், காரை திருச்சி விட்டுருவோம் அப்படின்னு விட்டாச்சு, காரை விட்டாரு. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, அவருடைய அரசியலே வந்துட்டு 2 தூண்கள்ல தான் நிக்குது. ஒண்ணு கொள்கை எதிரி, இன்னொன்னு அரசியல் எதிரி. அது எப்படியாப்பட்ட அதுல வியாக்கியானம் இருந்தாலும் கூட அதுல ஒரு தூணை வந்துட்டு டோட்டலா சாச்சிட்டு அவர் திமுகவை எதிர்க்கிறதுக்காக நான் இவரோட சேர்றேன்னும் போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இட் won't cut eyes with our people. ஆனா இதுல பாஜகவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது அப்படின்றதான் தமிழிசை அவர்களோட பேச்சுல தெரியுது. அப்ப நயினார் நாகேந்திரன் இது ஒட்டுமொத்த பாஜகவுடைய தலைமையில் இருந்துட்டு இங்க வரைக்கும் இருக்கு. அதனால தானே நான் பியூஷ் கோயல் இருந்துட்டு நான் தொடங்கினேன் இந்த வாதத்தை. திரும்ப பேச்சுவார்த்தை போகும், எப்படியாவது பேச்சுவார்த்தைன்றது ஏதாவது ஒரு விதத்துல எப்படியாவது ஒரு வழியில அது நடந்துகிட்டு தான் சார் இருக்கும். ஏன் அப்படின்னா, விஜய்க்கு தான் அது ஆபத்தை ஒழிய பாஜகவுக்கும் அதிமுகவும் இது ஒரு கெயின். புரியுதுங்களா? இல்ல, இதுல ஐயநாதன் நீங்க பாருங்க, இன்னொரு பக்கம் அதிமுகவும் தாவேகாவும் கடுமையா கடந்த வாரங்கள்ல எல்லாம் கடுமையான சண்டை, விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. அவங்க வெளிப்படையாவே பேச தொடங்கிட்டாங்க. ஆனா இவங்க பாஜக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா, அதிமுக விட்டுட்டு கூட நம்ம கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? அது எப்படி வேணாலும் எல்லாம் ஏத்துக்குறவங்க கடைசியா மக்கள் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமே.
எதையும் ஏத்துக்குறாங்க ஜனங்க. இபிஎஸ் ஏத்துப்பாரு. நீங்க பிஜேபி மோடி அமித்ஷா காம்பெயின் வந்துட்டு யாரையெல்லாம் கொண்டாந்து இருக்குதுன்னு பாருங்களேன். அவங்களோட அலையன்ஸ்ல பீகார்ல யாரை கொண்டு வந்தாங்க? தாழ்த்தப்பட்டவருக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? மாஞ்சி அங்க கொண்டாந்தாங்க. தாழ்த்தப்பட்டவருக்கும் இது சொன்னோம். அவன் மராட்டியத்தில் யாரை கொண்டு வந்திருக்கிறாங்க? ஓகே, நீங்க எல்லா இடத்துலையும் பாருங்க, இந்த சமூக நீதி கோட்டை வந்துட்டு ஈஸியாக ட்ரெஸ்பாஸ் பண்ணி போயிட்டு அவங்கள அலையன்ஸுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. அதாவது என்னன்னா, நான் உங்களோட நிற்கிறேன் அப்படின்றத வந்துட்டு அவர் மோடி காட்டிக்கிட்டு அவங்க புத்தோட கையை போட்டாருன்னா முடிச்சு போயிடுச்சுன்ற. ஒருவேளை விஜய் வந்துட்டாருன்னா அவங்க வியூகத்துல வெற்றி, அது பலன் பாஜகக்குன்னு. ஆமா, ஒருவேளை வரலன்னு வைங்க, இவங்களோட பலவீனம் எக்ஸ்போஸ் ஆயிடாதா? நீங்க அதை பத்தி ஒண்ணும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு என்ன அப்படின்னா வேற ஏதோ ஒரு காம்ப்ரமைஸுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்கன்னு அர்த்தம். எப்படியும் அவங்க விட போறது இல்லைங்க விஜயம் விட போறதில்ல. விஜய் வந்துட்டு அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிற்பாடு அவங்கள கடுமையா எதிர்த்து அந்த அரசியலை ஸ்ட்ரெங்தன் பண்ணி இருந்தாருன்னா இன்னைக்கு இந்த பேச்சே எடாது. அவருடைய துணிச்சலும் ஒரு ஃபேக்டர் ஆயிருக்கும். ஆனா அவரே வந்துட்டு எதிர்ப்பை வந்துட்டு சமரசம் பண்ணிட்டு ஓரங்கட்டின உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா, அவங்க தான் காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. அங்க போனீங்கன்னா உங்களுக்காக வாதிட்டவங்களே பிஜேபி RSS வழக்கறிஞர்கள் தான் உச்ச நீதிமன்றத்துல. அப்படி இருக்கும்போது இவர் எங்க போவாரு அப்படின்றத அவங்க கார்னர் பண்ணி தானே வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையுமே பேசுறாங்க. இப்ப பாருங்க, இதுக்கு தொடர்பா பதில் வராது. நாளைக்கு பேச போறாருல சேலத்துல, பாப்பா என்ன பேசுறாங்க. ஐயா, இது எப்படி வெளிப்படையான அழைப்பா இருக்குது? அதனாலதான் பியூஷ் கோயல் சொன்னதுல இருந்து நான் ஆரம்பிச்சேன். நான் இப்ப தம்பி சொல்லக்கூடியது வந்துட்டு பாத்தீங்கன்னா உள்ளடி இருக்கலாம், நான் மறுக்கல. அது ஒரு அரசியல் கட்சி சம்பந்தப்பட்டது. பியூஷ் கோயல் கமலாலயத்துல வந்து விஜய் அட்டாக் பண்றதை விட நிறுத்துங்க, ஏன்னா he can be a game spoiler அப்படின்னு சொல்றாருன்னா அவர் பெறக்கூடிய ஓட்டு நமக்கு வரக்கூடிய ஆன்டி டிஎம்கேனுடைய ஓட்டை வந்துட்டு அடிச்சிடும். அப்போ அப்படின்னு சொல்லும் போது தலைமைக்கும் அந்த பர்செப்ஷன் இருக்குது. பின்னாடி வந்துட்டு தம்பி சொல்ற மாதிரி இவர் ராகுலுக்கு பின்னாடி போலாம், அடிக்கலாம், அதெல்லாம் 26 அப்படின்னு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விட்டுறக்கூடாது இவரை. இப்ப இதுல எந்த இடத்துலயும் வந்துட்டு பாஜக எதையும் இழக்க போறது இல்லை விஜயை கூட்டு வர்றதுனால. விஜய்க்கு பெரிய இழப்பு. ஏன்னா கொள்கை ரீதியான ஒரு தூணை அவர் தட்டி விட்டு வரணும். அதுக்கு அவர் என்ன சொல்ல போறாரு? நம்ம ஒழிக்க வேண்டிய முதல் எதிரி அப்படின்னு திமுகன்னு சொல்றது, அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒன்னா சேர்ந்துக்கலாம், அந்த வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு அததான் தமிழிசையும் சொல்றாங்க. அதேதான் இவங்களும் போட்டு எடுக்கிறாங்க. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். தலைமையும் விஜயை இழுக்கத்தான் பார்க்கிறது. இல்லாட்டி அவங்க ஏன் வந்துட்டு இந்த ஜனநாயகன் படத்தெல்லாம் போட்டு இந்த அமுக்கு அமுக்குறாங்க.